இப்போ பாவக்காய் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாவக்காய் எடுத்துருக்கோம். இதை வந்து பொடியை நல்லா நைஸாக வெட்டிக்கலாம். நல்லா சன்னமாக வெட்டணுங்க, அப்போ தான் பாவக்காய் நல்லா வறுபடும். இப்படி ரொம்ப நல்லா சன்னமாக வெட்டிக்கலாம். எந்த அளவுக்கு சன்னமாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி எல்லா காயும் வெட்டிக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வறுக்கிறதுன்ட்டு. பாருங்கள், பாவக்காயை நல்லா இந்த மாதிரி சன்னமாக வெட்டியாச்சு. உங்களுக்கு எப்படி சன்னமாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக வெட்டிக்குங்க. நீள வாக்குலையும் வெட்டலாம். இப்போ நாங்கள் வந்து விதையை எடுக்கலைங்க, விதையோடு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து விதை வேண்டாம் அப்படின்னா அந்த விதையை எடுத்துகிட்டு போட்டுக்குங்க. நாங்கள் விதையோடு தான் போட்டிருக்கிறோம். அது காய் ரொம்ப முத்தி போன காயாக இருந்தால் விதையை எடுத்துருங்க, இல்லைன்னா நறுக்குங்க. இது கொஞ்சம் அந்தளவுக்கு முத்தலை, அதனால நாங்கள் விதையோட போட்டோம். இந்த அளவுக்கு சன்னமாக வெட்டிக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். இப்போ வணங்கிக்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு, சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து பாவக்காய் வணங்குறதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, காய் போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு வணக்கி எடுத்துக்கணுங்க. காய் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா காய் வணங்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் வணங்க. பாருங்கள், பாவக்காய் வந்து பாதி வணங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பாவக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பு காயாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா உப்பு போட்டுங்க. நல்லா சன்னமாக வெட்டி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பெல்லாம் போயிடும். அப்புறம் வணக்கும் போது அந்த நல்லா பாவக்காயை எரித்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வணக்குங்க, அந்த கசப்பு போயிடும். ரொம்ப கசப்பு காயாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி செய்யுங்க, கசப்பு இருக்காது. பாருங்கள், பாதி நல்லா வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீள வாக்கில் சன்னமாக வெட்டி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்குங்க, அப்போ தான் அந்த காயெல்லாம் வணங்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வணங்கி வரும். நல்லா வணங்கிட்டுங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு பொடி ஒன்று போடலாங்க. இப்போ பொடி போடுறதுக்கு வந்து பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து 1 ஸ்பூனு தாங்க போடுறோம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க. 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓட்டிட்டு கொஞ்சம் பூண்டும் தேங்காயும் இருக்குங்க. பாருங்கள், அது கொஞ்சம் ஒரு கொரகொரப்பு ஒரு ஓட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு உளிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு கட்டி ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு மேல் மூடியில் பாதி மூடி தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு அப்படியே கொரகொரப்பாக அதை அரைச்சிட்டு அப்புறம் இதை போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், காய் என்ன நல்லா வறுப்படலை, நல்லா செவக்க வறுக்கணுங்க. அப்போதான் நல்லா இருக்கும். இது வந்து பாவக்காய் பொரியல்னே தெரியாதுங்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க.
நல்லா வணக்கலாம், செவக்க வணக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய்க்கு பொடி போடுறதுக்கு பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை, சீரகம் அது மூணையும் போட்டு தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி போட்டுக்குங்க. நாங்கள் வந்து திருவாதனால அதை பொடியை எடுத்து வச்சுட்டு இதை போட்டோம். இன்னும் ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆயிடுது. இப்போ இதை போட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பொடி அதில் கொட்டிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுனா போதுங்க. இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போடுறோங்க. காய் ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இது ஒரு ஓட்டி கொண்டு வந்துடலாம். காய் பாருங்க கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு வேண்டாம், காய் இப்படி இந்த மாதிரி இருந்தால் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே பொடி போட்டுக்குங்க. பொடி போட்டு கொஞ்சம் ஒரு வணக்கி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டு மொறுமொறுன்னு எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்குறோம். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படி இருந்தாவே போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்குங்க பொடியை. பாருங்க பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது வந்து பொடி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்படி இந்த மாதிரி கொரப்பாக தாங்க அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்படி இந்த மாதிரி கொரப்பாக அரைங்க. இப்படி இருக்கணுங்க. இதை கொட்டிக்கலாம். கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கினா போதும். அந்த மறுபடியும் இதில் சூச்ச போதும். உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. உப்பு எப்பவுமே நம்ம சமையலை பொறுத்தவரை உப்பு காரம் புளிப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா நாங்கள் எல்லாமே கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரமெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க, உப்பும் பார்த்து போட்டுக்குங்க. அதே மாதிரி பாவக்காய்க்கு உப்பு போட்டு நீங்கள் புழிஞ்சி வணக்கிற மாதிரி இருந்ததுன்னா வணக்கும் போது பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா அதுவும் கசக்கும், பாவக்காயும் கசக்கும். உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். வணங்கிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பெல் அழுத்துங்க. அப்படியே கொஞ்சம் எங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த காய் வணக்கிட்டு இறக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தப்பாக பேசிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியலுங்க. இந்த பாவக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் குழந்தைங்க வீட்டில் சாப்பிடாதவங்க கூட எல்லாருமே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு நம்ம ரசம் வச்சு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனையும் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியலுங்க. பாவக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாமல் பொரியல் செய்வது அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி உங்களுக்கு வந்து இறக்கும்போது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சுகர் தேவையில்லை அப்படின்னா வேண்டாம், விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.
எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல். இந்த பாவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா கசப்பு இல்லாமல் செஞ்சுருக்குங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பொரியல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சி பாவக்காய் பார்த்தீங்கன்னா கசப்பு இல்லாமல் இருக்கணுக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாவக்காய் பொரியலுங்க. இந்த பொரியல் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பருப்பு குழம்புக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம கடிச்சிக்கிறதுக்கு வெறும் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியலுங்க. இப்போ இந்த பாவக்காய் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கசப்பு இல்லாமல் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, பருப்பு குழம்புக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், காய் வணக்கி ஒரு கிண்ணிக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பாவக்காயே பிடிக்க மாட்டேங்குது, பெரியவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பருப்பு குழம்புக்கு, ரசத்துக்கு, தயிருக்கு எல்லாத்துக்குமே கடிச்சிக்கலாம். தனியாக சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு வணக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த இதெல்லாம் சோதிச்சுக்கும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சு ஒரு பாத்திரத்துக்கு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் அழுத்துங்க. எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.